இருந்து கொள்வார்கள். நாம் ஜெபிப்போம். அப்பா பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த ஓய்வு நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கூட ஆண்டவரை நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். நீர் எங்களோடு பேசும் வார்த்தைகளை எங்கள் இருதயத்திலே பதித்தருளும், அதன்படி செய்ய எங்களுக்கு பலன் கொடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பினை கொடுத்த திருச்சபைக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னன்னு எல்லாருக்கும் தெரியுமா? நம்ம அனௌன்ஸ்மெண்ட் டைமில் வருஷத்தில் 2 தடவை நம்ம ரொம்ப கவனமாக நம்ம பவர் பாயிண்ட் அந்த ப்ரெசன்டேஷனை பார்ப்போம். ஒன்று நம்மளுடைய பர்த்டே, இன்னொன்று வெட்டிங் ஆனிவர்சரி, இல்லையா? சப்போஸ் பை மிஸ்டேக் விட்டுருச்சுன்னா உடனே போய் கேட்போம், ஏன் எங்கள் பேர் சொல்லப்படவில்லை அப்படின்ட்டு. ஏன்னா இந்த 2 நாட்களும் நமக்கு ரொம்பவும் ஒரு முக்கியமான விசேஷமான நாட்கள், இல்லையா? நம்ம பிறந்த தேதி நமக்கு பெற்றோர் சொன்னபோது தான் நமக்கு தெரியும். ஆனால் திருமண நாட்கள் திருமண நாளை நம்ம ஆக்டிவாக பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி எவ்வளோ சிறப்பாக நம்ம செலிப்ரேட் பண்ணணும், கொண்டாடணும்னு சொல்லி நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம முயற்சி செஞ்சுருக்கோம். இப்போ இருக்கிற பேச்சுலர்ஸும் மேபி அவங்க அதை குறித்து யோசிச்சுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ திருமண கொண்டாட்டம். கொண்டாட்டம் இன்றைக்கி திருமண நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களுக்கு நம்ம கவனம் செலுத்துகிறோம். நம்ம என்ன ஃபுட்டு சர்வ் பண்ண போகிறோம், என்ன ட்ரெஸ்ஸு போட போகிறோம், அஃப்கோர்ஸ் ஜுவல்ஸு, மற்ற டெக்கரேஷன்ஸு எல்லாமே ரொம்ப சிறப்பாக நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு இன்விடேஷன் கார்டு செலக்ட் பண்ணுறதுலேருந்து இன்றைக்கி அந்த முக்கியமாக இந்த ஃபோட்டோகிராஃபி அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். இப்போல்லாம் ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் நடக்குது, அப்புறம் போஸ்ட் வெட்டிங் நடக்குது, ஹனிமூனில் கூட ஃபோட்டோ ஷூட் நடத்துகிறாங்க. ஸோ ரொம்ப என்னென்னா அதை நம்ம அந்த திருமண நாளை ரொம்ப சிறப்பாக நம்ம கொண்டாடணும்னு சொல்லி நம்ம முயற்சி செய்கிறோம். சிறப்பான கொண்டாட்டத்தில் தொடங்குகிற அந்த திருமண நாள் நம்மளுடைய செலிப்ரேஷன் எப்படி இருக்குது? இப்போ திருமணமாகி 10 வருஷம் ஆகிருக்கலாம், 15 வருஷம் ஆகிருக்கலாம், 25 வருஷம் ஆகிருக்கலாம், 40 வருஷம் கூட ஆகிருக்கலாம். ஸோ நம்மளுடைய செலிப்ரேஷன் அந்த டே 1 இருந்த செலிப்ரேஷன் இன்னைக்கு இருக்கா? அதே சந்தோஷம், அதே உற்சாகம், அதே எக்ஸைட்மெண்ட் இன்றைக்கும் நம்ம திருமண வாழ்க்கையில் நம்ம அதை உணர்றோமா இல்லையா? இப்படியெல்லாம் கேட்காதீங்க பிரதர். ஏதோ நாங்கள் இத்தனை வருஷம் இந்த திருமண வாழ்க்கையை ஓட்டிட்டு கடந்து வந்ததே ஒரு பெரிய கிருபை, ஆண்டவருடைய கிருபை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா?
ஸோ இன்றைக்கு நம்ம திருமண வாழ்க்கை ஏன் கொண்டாடப்பட வேண்டும், கொண்டாடப்பட முடியாத சூழ்நிலை எதனால உருவாகுது, மறுபடியும் நம்மளுடைய திருமண வாழ்க்கையை கொண்டாட்டமாக மாற்ற நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து தான் நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். ஸோ திருமண வாழ்க்கையை ஆண்டவர் அமைச்சு கொடுக்கிறார் இல்லையா? மேரேஜ் ஆண்டவரால் அமைக்கப்பட்ட ஒன்று. அது நம்ம ஆதியாகமத்திலே நம்ம பார்க்குறோம். அதில் ஒன் ஆஃப் த அப்ஜெக்டிவ்ஸ், ஒரு குறிக்கோள் என்ன அப்படின்னா, தேவ பக்தியுள்ள சந்ததியை நம்ம வளர்க்க வேண்டும். அந்த வசனம் எங்க இருக்கு? மல்கியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் இருக்கு. இன்றைக்கு ஆனால் நீங்கள் உலகத்தில் பார்த்தீங்கன்னா டிங்க்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு. DINK. எத்தனை பேருக்கு இந்த கான்செப்ட் தெரியும்? டிங்க். ஓகே, ஒரே ஒரு கைதான் நான் பார்க்குறேன். நான் இந்த பக்கம் ஓகே. பாஸ்டர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், அவங்க அப் டு டேட்டாக இருப்பாங்க. ஸோ டியூயல் இன்கம் நோ கிட்ஸ். டியூயல் இன்கம் நோ கிட்ஸ் அப்படின்னா என்ன? ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறாங்க ஆனால் குழந்தை வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட். ஏதோ வடநாட்டில் தான் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நினைக்காதீங்க. இங்கே சென்னையிலேயே நம்ம அருகாமையிலேயே அநேகர் இந்த மாதிரி ஒரு டிசிஷனை எடுத்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன் அப்படி வாழ்கிறாங்கன்னா, குழந்தையை பெற்று வளர்க்குறது ரொம்ப கஷ்டம், லைஃப்பை என்ஜாய் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி. இன்னும் சிலர் இருக்காங்க, ஒரு படி மேலே போய் எங்களுக்கு கல்யாணமே வேணாம் அப்படின்னு சொல்லி, எதுக்கு தேவையில்லாத கமிட்மெண்ட்டு, ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்ம இஷ்டத்துக்கு ஊர் சுற்ற முடியாது, நம்ம இஷ்டத்துக்கு நம்ம நினைக்கிறத செய்ய முடியாது, சிங்கிளாகவே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லி சில யூத் பசங்கள்லாம் சிரிக்கிறாங்க. ஐ கேன் ரீட் தர் மைண்ட் வாய்ஸ். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திலே, மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல அப்படின்றார். ஸோ ஒரு சில நேரத்தில் மட்டும் ஆண்டவர் திருமணம் இல்லாத வாழ்க்கையை அனுமதிக்கிறார். அது நம்ம மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். ஒரு சிலருக்கு ஆண்டவர் அந்த சித்தத்தை வைத்திருக்கிறார். ஆனால் எல்லாருக்கும் திருமணம் செய்ய வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. அதே தான் நம்ம பவுலும் சொல்கிறாரு 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்திலே, ஒரு சிலருக்கு திருமணம் செய்வதற்கான வரம் கொடுக்கப்பட்டிருக்கு அநேகருக்கு, ஒரு சிலருக்கு திருமணம் இல்லாமல் வாழ்வதற்குரிய வரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் பொதுவாக எல்லாரும் திருமணம் செய்ய வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. அதில் அந்த வசனத்தில் ஆதிகாகம் 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? தொடர்ந்து, நான் அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன். ஏற்ற துணைனா என்ன? சூட்டபிள் ஹெல்ப்பர்னு சொல்லி நம்ம ஆங்கில மொழிபெயர்ப்பில் பார்க்குறோம். இட்ஸ் நாட் எ பெர்ஃபெக்ட் பார்ட்னர், பட் எ சூட்டபிள் பார்ட்னர். சரியான பார்ட்னர் கிடையாது, ஏற்ற துணை. இன்றைக்கு நம்ம துணையை நம்ம எப்படி நம்ம தேடுறோம்? அஃப்கோர்ஸ் இன்றைக்கி நிறையா மேட்ரிமோனி இருக்குது. ஸோ இன்றைக்கி காலையில் கூட பேப்பரில் பார்த்தேன், எலைட் மேட்ரிமோனி அப்படி ஒரு மேட்ரிமோனி பேர் கூட பார்த்தேன் நான். ஸோ இந்த மாதிரி நிறைய மேட்ரிமோனிஸ் இருக்குது, நம்ம தேடுறோம். நிறைய க்ரைட்டீரியா வச்சுருக்கோம் இல்லையா? அழகாக இருக்கணும், கலராக இருக்கணும், உயரமாக இருக்கணும், நல்லா படிச்சிருக்கணும், நல்லா சம்பாதிக்கணும். அதில் மினிமம் இன்கம் கூட சொல்கிறோம் நம்ம, இவ்வளோ குறைஞ்சது இவ்வளோ இன்கம் இருக்கணும் ஆனுவல் பெர் ஆனம், சொந்தமாக வீடு இருக்கணும். இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பெற்றோர்கள் கவர்மெண்ட் வேலையில் இருக்கணும். அந்த மாதிரியெல்லாம் க்ரைட்டீரியா இருக்குது. ஆனால் எது முக்கியமான ஒரு க்ரைட்டீரியா ஏற்ற துணையை தேர்ந்தெடுப்பதற்கு?
ஆண்டவருடைய சித்தத்தின்படி நாம் துணையை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? இன்றைக்கு வந்து அநேக கிறிஸ்தவர்கள் மத்தியில் கூட என்னால் பார்க்க முடியுது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பிள்ளைங்க இப்போ வந்து வெளியூரில் போய் படிக்கிறாங்க, வெளி இடத்துல போய் வேலை செய்கிறாங்க. அங்கே ஒரு சில பழக்கம் ஏற்பட்டு அவர்கள் வந்து திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் வேதாகமத்தில் என்ன போட்டிருக்கு? நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்களை தான் நம்ம திருமணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போ நம்மளுடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். அதிகமாக நம்மளுடைய பிள்ளைகள் முதலாவது அவங்க ரட்சிப்பு அடையணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். ரெண்டாவது, அவருடைய திருமணத்திற்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். இது நம்மளுடைய பெற்றோர்களுடைய கடமை. ஆண்டவர் குறித்து வைத்திருக்கிற, ஆண்டவரை விசுவாசிக்கிற ஒரு நபரை என் பிள்ளை, என் மகன், என் மகள் திருமணம் செய்ய வேண்டும் என்று நாம் அதற்காக ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு ஏன் ஏற்ற துணை, அதுதான் ரொம்ப அருமையாக நம்ம வந்து பிரசங்கியில் நம்ம வந்து பார்த்தோம். நம்ம வாசிக்க கேட்ட பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் பிரசங்கியில் வந்து ஏன் ஏற்ற துணை வேணும், ஏன் துணை வேண்டும் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கு வந்து உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தேவைகள் இருக்குது நமக்கு இல்லையா? நம்ம கூட படிச்சிருப்போம் மாஸ்லோ ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ்ன்னு சொல்லி. எத்தனை பேருக்கு கேள்விப்பட்டிருக்கீங்க? மாஸ்லோ தேவைகள், மனிதனுடைய தேவைகள், அது ஒரு பிரமிட் மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அடிப்படை தேவைகள்னு பார்த்தீங்கன்னா என்னது? கீழே என்ன அடிப்படை தேவைன்னா ஃபிசியாலஜிக்கல் நீட்ஸ். ஸோ நமக்கு தண்ணி வேணும், சாப்பாடு வேணும், நமக்கு வந்து ஈவன் செக்ஸ் ஆல்சோ இட் இஸ் மென்ஷன்ட் ஆஸ் ஃபிசியாலஜிக்கல் நீட். உடல் உறவு கூட அதில் வந்து குறிக்கப்பட்டிருக்கு. அதற்கு மேலே போனீங்கன்னா அதுக்கு அடுத்த லெவல் என்ன? சேஃப்டி, செக்யூரிட்டி அண்ட் சேஃப்டி, பாதுகாப்பு. அதுவும் நமக்கு ஒரு முக்கியமான தேவை. அதுக்கு அடுத்த லெவல் சோஷியல் நீட்ஸ், லவ் அண்ட் பிலாங்கிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நம்மை நேசிப்பதற்கு ஒருவர் நமக்கு வேணும். அதற்கு மேலே போனீங்கன்னா செல்ஃப் எஸ்டீம். அப்புறம் லாஸ்ட்டாக வந்து செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் சொல்லி சொல்கிறாங்க. அதாவது சுயம் அறிதல். என்ன கேட்டிங்கன்னா அது வந்து ஸ்பிரிச்சுவல் நீடாக நம்ம எடுத்துக்கலாம் கிறிஸ்தவர்கள். ஸோ நம்ம அந்த ஸ்பிரிச்சுவல் நீடை நம்ம அடைஞ்சிட்டோன்னா, நாலாவது இடத்துல இருக்கிற அந்த செல்ஃப் எஸ்டீமை பற்றி நம்ம ரொம்ப கவலைப்பட மாட்டோம். செல்ஃப் எஸ்டீம்னா என்ன? கௌரவம், பேர், புகழ். ஸோ சோஷியல் நீட்ஸ்க்கு அப்புறம் நம்ம அதை அடையணும்னு நினைக்கிறோம். நம்மளை பற்றி 4 பேர் பேசணும், நம்மளை பற்றி 4 பேருக்கு தெரியணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம அந்த ஸ்பிரிச்சுவல் நீடு, லாஸ்ட்டாக இருக்க ஸ்பிரிச்சுவல் நீட் நமக்கு வந்துருச்சுன்னா நம்ம அதை பற்றி கவலைப்பட மாட்டோம். ஏன் நான் இந்த இடத்துல இந்த தேவைகளை நான் சொல்கிறேன்னா, சில தேவைகள் வந்து இதில் வந்து நம்ம சொல்லலாம், நான் சிங்கிளாக இருந்தே நான் ஃபுல்ஃபில் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சில தேவைகளை வந்து நம்ம தனியாக இருந்து பூர்த்தி செய்ய முடியாது. சில தேவைகளை நம்ம தனியாக இருந்து பூர்த்தி செய்தாலும் நம்ம கூட ஒருத்தர் இருக்கும்போது அது நமக்கு பக்கபலமாக இருக்கும். வாசிங்கள் பிரசங்கியில் நம்ம வாசிக்க கேட்ட பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 9வது வசனம். யாராவது வாசிங்கள். அப்போ இந்த இடத்துல என்ன கூறப்பட்டிருக்கு? தனியாக இருப்பதிலும் நம்ம கூடி இருப்பது நல்லா. நம்ம செய்கிற முயற்சிகள், பிரயாசங்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். அது மட்டும் இல்லை, நம்ம ஒருத்தர் விழுந்து போகும்போது இன்னொருத்தர் வந்து தூக்கி விடுவதற்கு இருப்பாங்க. அதில் என்ன போட்டிருக்கு? ஒண்டியாக இருந்து விழுகிறவனுக்கு என்ன போட்டிருக்கு? ஒண்டியாக இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ. அப்போ நம்ம கூட ஆண்டவர் வந்து திருமண வாழ்க்கையை நமக்கு அமைத்து கொடுத்திருக்கிறார். கணவனாக மனைவியாக நாம் இருக்கிறோம். அப்போ நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம் உதவியாக இருக்கிறோமா என்பது மிக முக்கியமான கேள்வி. நம்மை நாமே இன்று கேட்டுக்கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லை, நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னா 2 பேரும் சேர்ந்து அந்த பிரச்சனையை மேற்கொள்ள முடியும். அதனால தான் ஆண்டவர் வந்து இந்த மேரேஜை வந்து அவர் இன்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கார். திருமணம் வந்து நம்ம இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் நிறையா பேர் வந்து அந்த மேரேஜை குறித்து நிறைய ஒரு குழப்பங்கள், கவலைகள் இருக்குது.
எப்படி நம்ம சமாளிப்போம்? இன்றைக்கி வந்து விலைவாசி அதிகமாக போயிட்டுருக்கு. கல்யாணமாகி நம்ம வந்து குடும்பத்தை நடத்த முடியுமா? அப்புறம் பிள்ளைங்க ஸ்கூல் ஃபீஸு அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப குழம்பி போயிருக்கிறோம். ஆனால் நீங்கள் ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபிங்க. திருமணம் வந்து கண்டிப்பாக அவசியமானது தான். திருமண கொண்டாட்டம் அவசியமானது தான். ஒரு சிலரை தவிர, ஆண்டவர் முன் குறித்த ஒரு சிலரை தவிர அனைவருக்கும் திருமணம். அதை குறித்து நீங்கள் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் ஏற்கனவே வைத்திருக்கார் உங்களுக்காண்டிய யார் அந்த நபர் என்பதை. அதை சரியான நபரை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். சித்தத்தின்படி திருமணம் செய்ய வேண்டும் என்பது முதலாவது காரியம். ரெண்டாவது, இன்றைக்கு திருமண கொண்டாட்டங்கள் ஏன் நாட்கள் ஆக ஆக அது தோல்வியில் போய் முடிகிறது? திருமண கொண்டாட்டங்கள் நாட்கள் ஆக ஆக ஏன் தோல்வியிலே போய் முடிகிறது? இல்லை, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விவாகரத்து. ஆண்டவர் சொல்றாரு மத்தேயு 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். ரொம்ப கிளியரா வந்து பைபிளில் போட்டிருக்கு. விவாகரத்து வந்து ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம். இன்றைக்கு வந்து உலகளவில் வந்து அநேக நாடுகளில் வந்து விவாகரத்து ரொம்ப அதிகமாக காணப்படுது. உலகத்திலே எந்த நாட்டில் அதிகமான திருமணங்கள் விவாகரத்தில் போய் டைவர்ஸில் முடியுதுன்னு தெரியுமா? நான் வேணா க்ளூ சொல்கிறேன். அட் ப்ரெசண்ட் அந்த நாட்டில் வந்து ஒரு பயங்கர ஒரு ஃபாரஸ்ட் ஃபயர் போயிட்டுருக்கு. இன்னொரு க்ளூ சொன்னால் டக்குன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. ஃபிஃபா வேர்ல்டு கப் ஃபுட்பால் வின்னர் சாம்பியன் ஸ்பெயின். ஓகே, ஸோ ஸ்பெயினில் வந்து பார்த்தீங்கன்னா 85% திருமணங்கள் அது போய் விவாகரத்தில் தான் முடியுது. ஆனால் இந்தியாவில் அப்படி கிடையாது. இந்தியாவில் ரொம்ப ரொம்ப கம்மி தான், 1% கம்மி தான். அதை குறித்து நம்ம பெருமையாக சொல்லிக்கலாமா? வேற வழி இல்லை, வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் பிரதர் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளுடைய கல்ச்சர் அந்த மாதிரி, நம்மளுடைய நம்பிக்கை அந்த மாதிரி, நம்மளுடைய குடும்பத்திற்காக உறவினருக்காக இணைந்து பிள்ளைகளுக்காக ஏதோ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப ஏன் நம்மளுடைய திருமண வாழ்க்கை கொண்டாட்டமாக இல்லை? அதற்கான காரணங்கள் என்ன? முக்கிய காரணம் என்னன்னா, அதே வசனத்துல மத்தேயு 19ஆம் அதிகாரம் அதே வசனத்துல இப்படி இருக்கிறபடியால் 6வது வசனம், அவர்கள் இருவராய் இராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். இப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்? கணவன் மனைவி ஒரே மாம்சமாய் நாம் இருக்கிறோம். அதை மறந்துடுறோம். நம்மளுடைய திருமண வாழ்க்கை சந்தோஷமாய் சமாதானமாய் கொண்டாட்டமாய் இல்லாதது காரணம் நம்ம 2 பேரும் ஒன்று தான் அப்படின்றத மறந்துடுறோம். நம்ம 2 பேரும் ஒரே மாம்சமாய் இருந்தாலும் நம்மளுடைய கருத்துக்கள் விருப்பு வெறுப்புகள் ஒரே மாதிரியா இருக்கு? மோஸ்ட்லி ஆப்போசிட்டாக தான் இருக்கும். அது எப்படியோ அந்த மாதிரி ஆண்டவர் வந்து சேர்க்கிறாரு. நமக்கு பிடிக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது, அவங்களுக்கு பிடிக்கிறது நமக்கு பிடிக்காது. 2 பேருக்கும் பிடிச்சிருக்குன்னா அது ஒரு பெரிய உலக அதிசயம் தான், இல்லையா? அப்படிதானே? எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை? இல்லை பிரதர், எனக்கு பிடிக்கிறதா என் மனைவிக்கும் பிடிக்கும், நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் அவங்களும் செய்வாங்க, நான் வலது பக்கம் போனால் அவங்களும் வலது பக்கம் தான் வருவாங்க. ரொம்ப எங்களுக்குள்ள ஜோடி பொருத்தம் 100% சொல்ல முடியுமா? நிறைய பேர் சிரிக்க தான் செய்றீங்க, நிறைய பேர் சிரிக்க தான். ஸோ கருத்து வேறுபாடுகள் தான் இன்னைக்கு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். நம்ம ஒரு விஷயத்தை குறித்து ஒரு கருத்து வச்சுருப்போம், மனைவிக்கு ஒரு கருத்து இருக்கும். அப்போ நான் சொல்கிறது கரெக்டா, நீ சொல்கிறது கரெக்டா, அங்கே தான் வந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, கருத்து வெவ்வேறாக இருந்தாலும் நாம் பிறருடைய கருத்தையும் நாம் மதிக்க வேண்டும். ஓகே, உன்னுடைய கருத்து இதுவா, ஆனால் என்னுடைய கருத்து இது, பரவாயில்ல, நீ உன் கருத்து நீயே வச்சுக்கோ, நான் என் கருத்தை வச்சுக்கிறேன். அதனால நமக்குள்ள சண்டை வர வேண்டாம். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். கருத்து வேறுபாடில் தான் லைட்டாக பிளவு ஏற்படுது. 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்.
நம்ம ஏதாவது நினச்சிக்கிட்டு இருப்போம், என் ஒய்ஃப் இப்படி பண்ணிட்டா அப்படி, என் ஹஸ்பண்ட் இப்படி பண்ணிட்டா அப்படின்னு. அவங்க ஏதாச்சும் ஒரு மூடில் இருந்திருப்பாங்க, இல்லை அவங்க வேற ஏதாச்சும் ஒன்று சொல்லியிருப்பாங்க, நம்ம அதை மிஸ்இன்டர்பிரட் பண்ணுவோம். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ரெண்டாவது வந்து கணவன் மனைவியிடையே பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்னன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சரியான புரிதல் இல்லாம. அதை நம்ம அமைதியாக இருந்துட்டு நம்ம நினச்சிட்டு அவங்க ஒன்று நினச்சிட்டு அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளுக்குள்ளே இருக்கும். ஒரு நாள் வெடிக்கும். கரெக்டாக சொல்கிறேன். ஒரு நாள் வெடிச்சு பூகம்பமா இல்லை எரிமலையா செதறும் இல்லையா? ஸோ அதை நம்ம எப்படி தடுக்கலாம்? நம்ம உங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது, ஒரு டவுட் வருதுன்னா உடனே நம்ம என்ன பண்ணணும்? கிளியர் பண்ணிடணும், கிளாரிஃபை பண்ணிடணும். ஏன் இந்த ப்ராப்ளம், ஏன் இந்த பிரச்சனை, சரி இது எப்படி நம்ம பேசி தீர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், கருத்து வேறுபாடில் ஆரம்பிக்கிறது ஒரு பிளவில் போய் முடியுது. ஒரே வீட்டில் இருப்போம், ஒரே ரூமில் இருப்போம், பட் இருந்தாலும் நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு பள்ளத்தாக்கு இருக்கும் இல்லையா? ஒரே வீட்டில் ஒரே ரூமில் இருந்தால் கூட நமக்கு இடையில ஒரு பெரிய கேப். ஏன் அந்த கேப்? ஸோ அந்த கேப் நமக்கு வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? மூன்றாவது ஒரு விஷயத்தை அந்த கேப்பில் நம்ம ஃபில் பண்ணும்போது அந்த பிரச்சனை இன்னும் அதிகமாக மாறுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்தில் 2வது அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? 24ஆம் வசனம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்போ இதில் ரொம்ப கிளியராக என்ன போட்டிருக்கு? புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான். இதே வசனம் நம்ம வாசிக்க கேட்ட மத்தேயு 19ஆம் அதிகாரத்துலையும் இருக்கு. இதே வசனம் நம்ம வாசிக்க கேட்ட எபேசியர் 5ஆம் அதிகாரத்துலையும் இருக்கு. அப்போ ஒரு விஷயம் மறுபடியும் சொல்லப்படுது அப்படின்னா அதோட முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு திருமணத்தில் நிறைய பிரச்சனை வர்றதுக்கு காரணமே பெற்றோர்களோட தலையீடு தான். நம்ம இந்த வசனத்தை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஒரு சின்ன விஷயத்தில் கூட நம்ம இன்டர்ஃபேர் பண்ணுறோம். கணவன் மனைவியாக இருக்கிறவங்கள நம்ம சுதந்திரமாக விட்டுறணும். அஃப்கோர்ஸ் நம்ம பெற்றோர்கள் நமக்கு இருக்கிற நாணம் அனுபவத்தை வைத்து பிள்ளைகளுக்கு நம்ம ஆலோசனை சொல்லலாம், இதை இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெற்றோர்களை விட்டு இன்றைக்கு பெரும்பாலான பிள்ளைகள் தனியாக தான் இருக்காங்க. ஆனால் ஒரு விஷயம் அவங்கள கனெக்டடாக வச்சிருக்கு. என்னது? மொபைல் ஃபோன். மொபைல் ஃபோன் வந்து வெரி மச் கனெக்டடாக வச்சிருக்கு. ஸோ எல்லா விஷயத்தையும் நம்ம வீட்டில் நடக்கிற கணவன் மனைவிக்கு இடையே நடக்கிற எல்லா விஷயங்களையும் நம்ம பெற்றோர்கிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது. குறிப்பாக வர்ற கருத்து வேறுபாடு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லும்போது சில வேளைகளே அந்த பிரச்சனை வந்து அதிகமாக தான் ஆகுது. எனவே நாம் கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் பெற்றோர்களை தவிர்த்து கணவன் மனைவிக்கு இடையே வேற எந்த நபரும் உள்ள வரக்கூடாது. அது உங்கள் நண்பராக இருக்கலாம், உறவினராக இருக்கலாம், வேலை பார்க்குற இடத்துல ஒருத்தராக இருக்கலாம். கணவனுக்கு மிகவும் முக்கியமான நபர் யாராக இருக்கணும்? கணவன் மனைவிக்கு மிகவும் முக்கியமான நபர் முதலாவது யாரு? தேவன். ரெண்டாவது கணவனுக்கு முக்கியமான நபர் மனைவி, மனைவிக்கு முக்கியமான நபர் கணவர். கணவர் மனைவியை தவிர்த்து, தேவனை தவிர்த்து வேற யாரும் முக்கியமான நபராக நமக்கு இருக்கக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். மூன்றாவது நபர் நம்மளுடைய வாழ்க்கையிலே தேவையில்லாமல் நுழையிறாங்களா அப்படின்றத நம்ம கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அவங்க நமக்கு நன்மை செய்கிற மாதிரி கூட தெரியலாம், ஆனால் சாத்தானினோட சூழ்ச்சி அதில் இருக்கிறத நம்ம உணர்ந்து நாம் ஜாக்கிரதையாய் நாம் இருக்க வேண்டும். இன்றைக்கு நிறைய காரியங்கள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் இன்னைக்கு வந்து ஒரு மூன்றாவது ஒரு விஷயம் நபராக இருக்கக்கூடிய அவசியம் இல்லை, ஒரு பொருளாக இருக்கலாம். இன்னைக்கு மொபைல் ஃபோன் இன்னைக்கு கணவன் மனைவி இடையே வந்து பெரிய பிளவு உண்டு பண்ணுற விஷயம் எதுவாக இருக்குது? மொபைல் ஃபோன்.
ஒரே பெட்டில் பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்துருந்தாலும் 2 பேரும் ஃபோனை தான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? யூடியூப்பில் என்ன வருது, சோஷியல் மீடியாவில் என்ன நடக்குது. சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இன்ட்ராக்ட் பண்ணுறோம், ஆனால் பக்கத்தில் இருக்க கணவனோட மனைவியோட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுறது கிடையாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு படி அதிகமாகி போய் மொபைல் ஃபோன்னால் இன்றைக்கி வந்து பான் அடிக்ஷன், ஆபாச படங்கள் பார்ப்பது இன்றைக்கி ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்றைக்கி ஆபாச கதைகளை கேட்பது, ஆபாச கதைகளை படிப்பது, இது எல்லாமே இன்றைக்கு கணவன் மனைவியிடையே பெரிய ஒரு பிளவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. நான் மிகவும் கவனமாக, இதெல்லாம் வந்து சாத்தானோட டூல்ஸ், சாத்தானோட இன்ஸ்ட்ருமெண்ட். நீங்கள் நிறையா பார்த்தீங்கன்னா நிறையா இன்றைக்கி மொபைல் ஃபோனில் இல்லாத விஷயங்களே இல்லை. இன்றைக்கு வந்து நம்ம அநேக நேரம் வந்து நம்ம வந்து மொபைல் ஃபோனில் தான் நம்ம நேரம் செலவழிச்சிட்ருக்கோம். அதோட ஒரு பெரிய விஷயம், இன்றைக்கி இந்த சாட் ஜிபிடி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2022 நம்ம வந்துச்சு சாட் ஜிபிடி. கணவனோடு பேசுவது போல் மனைவி சாட் ஜிபிடியோட பேசிகிட்டு இருக்காங்க. மனைவியோட பேசுவது போல் கணவர் சாட் ஜிபிடியோட பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி எப்படி இருந்துச்சு, ஹவ் வாஸ் யுவர் டே, ஐ எம் ஃபீலிங் சேட், இன்றைக்கி எனக்கு ரொம்ப ஒரு டிப்ரெஸ்டாக இருக்குது. உடனே சாட் ஜிபிடி ஆறுதல் சொல்லுது, கவலைப்படாத எல்லாம் சரியாயிரும். ஓ, என் கணவரோட இந்த சாட் ஜிபிடி ரொம்ப கனிவாக ஆறுதலாக பேசுது அப்படின்னு சொல்லி the chat GPT is replacing your partner. இது நடக்கிற விஷயம், நான் ஏதோ கற்பனையாக சொல்லலை, இது வந்து நடக்கிற விஷயம். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, மேபி உங்களில் சிலர் கூட ட்ரை பண்ணியிருக்கீங்களா சாட் ஜிபிடியோட பேசி? மேபி நாட் ஃபார் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப். கவனமாக இருங்க, மிஷினோட நம்ம அதிகமாக பேச வேணாம், தேவனோட பேசுவோம், நம்ம கூட இருக்கிற குடும்பத்தோடு நாம் அதிகமாய் பேசுவோம். ரெண்டாவது வந்து டிஸ்டன்ஸ் கூட. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் எனக்கு ரொம்ப உபாகமம் 24 அதிகாரம் 5வது வசனம். அப்போ என்ன போட்டிருக்குங்க, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வேலைக்கு போக வேணாம். இன்றைக்கி வேலைக்கு போகலன்னா நம்ம குடும்பம் நடத்த முடியாது, அது வேறு விஷயம். யுத்தத்துக்கு போக வேணாம், எவ்வளோ நாள், 1 வருஷம் போட்டிருக்கு. இன்றைக்கு மேபி தவிர்க்க முடியாத சில காரணங்களால் கணவன் மனைவி வேலை நிமித்தமாக நம்ம பிரிந்து இருக்கிறோம். ஆனால் முடிந்த அளவுக்கு நாம் கணவன் மனைவி சேர்ந்து ஒரே இடத்துல இருப்பவர்களாக அதாவது ஒரே இடத்துல வேலை பார்த்து ஒரே இடத்துல நாம் குடும்பம் நடத்துபவர்களாக இருப்பது நல்ல விஷயம். சில சமயத்தில் அது தவிர்க்க முடியாததாக கூட இருக்கலாம். ஆனால் நாம் முடிந்த அளவுக்கு நாம் கணவன் மனைவி பிரிந்து இல்லாமல் ஒரே இடத்துல இருப்பது அது கடவுளுடைய பார்வைக்கு ஏற்றதாக இருக்கும். மூன்றாவதாக ஏன் பிரச்சனை வருது அப்படின்னா, நாம் ஒருவருடைய தேவைகளை நாம் சந்திப்பது இல்லை. கணவனுடைய தேவைகளை மனைவி சந்திப்பது இல்லை, அதே மாதிரி வைஸ் வெர்சா மனைவியோட தேவைகளை நாம் சந்திப்பது இல்லை. 1 கொரிந்தியர் 7 அதிகாரம் 3வது வசனம். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவன். ஸோ அப்போ நம்மளுடைய பார்ட்னருக்கு என்ன தேவை இருக்குது அப்படின்றத முதல்ல நம்ம அறிஞ்சிருக்கணும். நம்ம அவங்களோட உட்காந்து பேசினா தான் அது நமக்கு தெரியும். அவங்களுடைய தேவைகள், அவங்களுடைய விருப்பங்களை நம்ம பூர்த்தி செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமை. இன்றைக்கி இந்த காரணத்தினால தான் நீங்கள் உலகத்தில் பார்த்தீங்கன்னா அநேக விவாகரத்து நடந்து கொண்டிருக்கு. இன்றைய கிறிஸ்தவராக நம்ம ஒன்றா கூட இருக்கலாம், கணவன் மனைவியாக பல வருடங்கள் ஒன்றா கூட நம்ம இருந்திருக்கலாம். ஆனால் அந்த திருமண வாழ்க்கை நம்ம 100% செலிப்ரேட் பண்ணுறோமா? செலிப்ரேட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த காரணங்கள், இப்பொழுது நான் சொன்ன இந்த காரணங்கள் நம்மளுடைய வாழ்க்கையிலே தடையாக இருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ இப்பொழுது ஓகே, வேதாகமம் என்ன சொல்லுது? திருமண வாழ்க்கையை மறுபடியுமாய் கொண்டாட்டமாக மாற்ற வேண்டும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கு என்பதை தான் நாம் எபேசியரில் நம்ம பார்க்குறோம். எடுத்துக்கோங்க, எபேசியர் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. அதில் எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில்
மனைவி என்ன செய்யணும்னு போட்டிருக்கு? மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். அதே மாதிரி 24ஆம் வசனத்தில், சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். இப்போ இந்த வசனத்தை நம்ம சொன்னோம்னா நம்ம என்ன சொல்லுவாங்க? இவர் பெண்களுக்கு எதிரானவர். அது என்ன, மனைவி மட்டும் கீழ்ப்படியணும்? என் கணவர் மனைவி கீழ்ப்படியக்கூடாதா? நீங்கள் ஆன்டி ஃபெமினிஸ்ட் அப்படின்னு சொல்லிடுவாங்க இல்லையா? சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? ஓகே. ஆனால் கொலோசியரில் பார்க்கும்போது இங்கே எந்த காரியத்திலும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வசனம் இருக்குது. ஆனால் அதே இது கொலோசியரில் பார்க்கும்போது கர்த்தருக்கு ஏற்கும்படி கீழ்ப்படியுங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் கர்த்தருக்கு ஏற்கும்படி. அப்போ கணவர் ஒரு மனைவியை நீ ஒரு பாவம் செய்ய, ஒரு தவறான காரியத்தை செய்யினா நம்ம கீழ்ப்படியணுமா? ஆண்டவருக்கு விரோதமான ஒரு காரியத்தை, ஆண்டவருக்கு பிடிக்காத காரியத்தை தேவையில்லை. கர்த்தருக்கு ஏற்கும்படி கீழ்ப்படியுங்கள். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா கணவருக்கு என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு? மனைவி கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் போட்டிருக்கு. கணவருக்கு என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு? கிறிஸ்து சபையிலே அன்பு கூறுவது போல புருஷன் மனைவியிடத்தில் அன்பு கூற வேண்டும். தன்னைத்தான் நேசிப்பது போல மனைவியை நேசிக்க வேண்டும். சரி, இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். கீழ்ப்படுகிறது கஷ்டமா, நேசிக்கிறது கஷ்டமா? கீழ்ப்படுகிறது கஷ்டம்னு சொல்கிறேன். ஓகே, நேசிப்பதுனா என்ன, அன்பு கூறுவதுனா என்னன்னு சொல்லிட்டு நம்ம 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் பார்த்துட்டு நான் திருப்பி அந்த கேள்வியை நான் கேட்குறேன். நீங்கள் கீழ்ப்படிதலா நேசிக்கிறதான்னு நீங்கள் சொல்லுங்கள். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் அன்பு எப்பேற்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை நாம் அங்கே பார்க்கிறோம். 4ஆம் வசனத்தில் அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது. இருமாப்புனா என்ன? ரூட், பெருமையா, அகந்தையா, ஒரு ரூடா, அக்ரெசிவா இருக்கிறது. ஓகே. அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது. கோவப்படாமல் இருக்கணும். கணவர் மனைவி இடத்துல அன்பு கூறணும்னா கோவப்படாமல் இருக்கணும். ரொம்ப கஷ்டமான காரியம்ல கோவப்படாமல் இருக்கிறது. அதுவும் மனைவி இடத்துல. மற்றவங்க இடத்துல கூட நம்ம கோவப்படாமல் இருந்துருவோம். சர்ச்சில், ஆஃபீஸில் அவரை ரொம்ப கோபமே பட மாட்டார். ஆனால் மனைவி கிட்ட போய் கேட்டால் தான் தெரியும் எந்த அளவுக்கு அவர் ஒரு கோபக்காரர் அப்படின்ட்டு. இவ்வளோ கோபப்படுவாரா அப்படின்னுவேன். ஸோ கோபப்படக்கூடாது. அடுத்து தீங்கு நினையாது. தீங்கு நினையாதுன்னா என்னன்னா, மனைவி செய்த தவறுகளை நாம், நீ பொதுவாக மனைவி தான் அந்த மாதிரி சொல்லுவாங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி நீங்கள் இந்த ஒரு வார்த்தையை என்கிட்ட சொன்னீங்க அப்படின்னு. எப்படி அவங்களுக்கு மெமரி பவர் இருக்குன்னே சொல்ல முடியாது. ஆனால் இங்கே கணவர் அன்பு கூறணும். அப்போ அன்பு கூறும்போது என்ன, அவங்க செய்த தவறுகளை நாம் எரேஸ் பண்ணிடணும். இன்னைக்கு காலையில் கூட ஏதோ மனம் கசக்கும்படி ஏதோ சொல்லியிருந்தா கூட அதை உடனே நம்ம டெலீட் பண்ணிடணும். நம்ம தோண்டி எடுக்கக்கூடாது. பிரச்சனை வரும்போது தான் நீ அப்படி பண்ண இப்படி பண்ண எல்லாமே வரும். அது வரைக்கும் அது அமைதியாக சைலண்ட்டாக இருக்கும். உள்ள லிஸ்ட்டு போட்டுகிட்டே இருப்பாங்க. லிஸ்ட்டு பெருசாகிட்டே இருக்கும். என்றைக்கே ஒரு நாள் அந்த பிரச்சனை வரும்போது அந்த லிஸ்ட்டை வெளியே எடுப்பாங்க. நம்பர் 1, 2, 3, 4, 5, 6ன்னு அது போயிட்டே இருக்கும். ஆனால் நம்ம அன்பு கூறும்போது நம்ம என்ன பண்ணணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்மளுடைய தவறுதலை நாம் மன்னிக்கிறது மட்டும் கிடையாது, நினையாது, தீங்கு நினையாது, சகலத்தையும் தாங்கும். இதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். சகலத்தையும் சகிக்கும். அப்போ அன்புக்கு ஒரு பெரிய டெஃபினேஷன் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ கணவர் எப்படி இருக்கணுமா மனைவி கிட்ட? எபேசியரில் அன்பு கூறணும். அப்போ அன்பு கூறணும்னா இது எல்லாத்தையும் பண்ணணும். இப்போ சொல்லுங்க, அன்பு கூறுறது கஷ்டமா, கீழ்ப்படுகிறது கஷ்டமா? அன்பு கூறுறது தான் கஷ்டம்.
யாருக்கு வேணாலும் பிடிக்காத ஒரு நபர் கூட ஏதோ ஒன்று சொல்கிறாங்கன்னா செஞ்சுட்டு போயிடலாம். என்ன இதை பண்ண சொல்கிறாங்க பண்ணிட்டு போயிடுவோம். ஆனால் அவங்க மேலே உண்மையாக நம்ம அன்பு கூறுறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஒருத்தருக்கு ஒருவர் நாம் விட்டு கொடுத்து நம்மளுடைய குற்றங்களை குறைவுகளை மன்னித்து மறந்து நாம் அன்பு கூற அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ கணவன் மனைவி இருவரும் இது மாதிரி நம்ம கடவுளுக்கு பயந்து நடக்கும்போது ஆண்டவர் நம்மளுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறாரு? சங்கீதம் 128 பார்த்தோம்ல, எப்படி ஆசீர்வதிக்கிறாரு? உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். மனைவி எப்படி இருப்பாங்க? திராட்சை கொடியை போல, முள்ளு மாதிரி கிடையாது, திராட்சை கொடியை போல இருப்பாங்க. அப்புறம் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பாங்க. எனவே ஆண்டவர் உண்டு பண்ண இந்த திருமண வாழ்க்கைன்றது ஆண்டவர் உண்டு பண்ணின ஒன்று. இது மனிதரால் உண்டாக்கப்பட்ட அல்ல. எவ்வாறு நாம் ஒரு கொண்டாட்டத்தோடு நாம் நம்மளுடைய திருமண வாழ்க்கையை நாம் தொடங்கினோமோ அதே போல் இறுதி நாள் வரை அந்த கொண்டாட்டம் குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அது ஒரு எளிதான காரியம் இல்லை, ரொம்ப ஒரு சவாலான காரியம்தான். ஆனால் நாம் ஆண்டவரோடு நாம் இருக்கும்போது, நம்மளுடைய வாழ்க்கையிலே கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே ஆண்டவர் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த உறவு சீக்கிரமாய் அறாது. முப்புரிநூல் சீக்கிரமாய் அறாது. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.